அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அல் குர்ஆனை விளங்கி ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அல் குர்ஆனில் இருக்கின்ற மிக நீளமான 2 சூறாக்கள், சூரா பக்கரா, இரண்டாவது சூரா ஆல இம்ரான், இந்த 2 சூறாக்களையும் கருத்து விளங்காமல் ஓதுவதை விட அல் காரிஅ மல் காரிஅ இந்த சூறாவையும் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா இந்த சூறாவையும் கருத்து விளங்கி ஓதுவது இருக்கிறது, பக்கராவையும் ஆல இம்ரானையும் கருத்து தெரியாமல் ஓதுவதை விட மேலானது என்ற ஒரு அற்புத கருத்தை சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆக குர்ஆனை ஓதுவதற்கு அது தடை அல்ல, ஓதக்கூடாது என்பது அல்ல. கருத்து விளங்கி ஓதுங்கள், சிந்தனையோடு ஓதுங்கள். அதில் ஒரு ஆயத்து வருகிறது, யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு முன்னால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஓதிக்கொண்டிருக்கும் போது சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, மல் அஹ்பாரஹா, அதாவது நாளை மறுமை நாளில் இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் நடக்கின்ற, நாங்கள் ஓடுகின்ற, நாங்கள் படுக்கின்ற, நாங்கள் வியாபாரம் செய்கின்ற, நாங்கள் தொழில் செய்கின்ற எல்லா கூத்துக்களையும் போடுகின்ற இந்த பூமி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பேசும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஆயத்தை ஓதி காட்டிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மல் அஹ்பாரஹா, இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது அப்படி என்ன பேச போகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பூமி என்ன பேச போகிறது அல்லாஹ்விடத்தில்? பேசுவதற்கு அதற்கு என்ன செய்தி இருக்கிறது? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அது என்ன பேசும் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு யாருக்கும் தெரியாது, சொல்லித்தாங்க நபியே நாயகமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு நிலத்தின், ஒரு பூமியின் எந்த இடத்தில் ஒரு செயலை செய்தானோ அது சாட்சியோடு அல்லாஹ்விடத்தில் பேசும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்தில் நாங்கள் சுஜூது செய்தால் சுஜூது செய்த இடம் அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லும். யாருமே தெரிஞ்சவங்க இல்லையே என்று தனிமையை பயன்படுத்தி ஒரு அசிங்கத்தை ஒரு மனிதன் செய்கிறான், ஒரு தவறை செய்கிறான், ஒரு பாவத்தை செய்கிறான், அந்த இடம் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மாட்டி கொடுக்கும். இதுதான் பூமி அல்லாஹ்விடத்தில் பேசும் என்பதற்கு அடையாளம் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவைகளெல்லாம் சூரா மாயிதாவிலோ, சூரா தௌபாவிலோ, சூரா அராஃபிலோ கிடையாது. நாங்கள் ஓதக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, ஓதி பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. கல்பு கலங்கும், உடம்பு நடுங்கும், கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். இந்த பூமியை, இந்த உலகத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருண்மையை விளங்கலாம், அதனுடைய கருத்து தெரிந்தால் மாத்திரம்தான். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், சிறிய சூரா, கொஞ்சம் கருத்தை விளங்கி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்கராத்துடைய நேரத்தை எங்களுடைய கண் முன்னால் நாங்கள் விளங்கலாம். அழாமல் அந்த சூறாவை இதற்கு பிறகு ஓதவே மாட்டோம். அந்த அளவுக்கு நபிகளாருடைய மௌத்துக்கு முன்னால் 4 நாட்களுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை படம் போட்டு காட்டுகின்ற சூரா ஃபத்ஹ் அல்லது சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்துடைய மண்ணிலே சுற்றித் திரிகிற போது இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே அபூ லஹபும் அவனுடைய மனைவியும் எப்படியெல்லாம் தொல்லைகளும் துன்பமும் கொடுத்தார்கள் என்ற வரலாற்று பேருண்மையை சொல்லுகின்ற சூரா தப்பத் யதா அபீ லஹப். கருத்து தெரியாமல் ஓதுவதன் காரணமாக நாவுக்கு வருத்தம் இல்லாமல், உதட்டுக்கு அசைவில்லாமல் ஓதி முடித்துவிட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காக உங்களிடத்தில் நான் வலியுறுத்தி சொல்லுவதெல்லாம், ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு சூறாவுடைய கருத்தையாவது விளங்கி, எல்லா மொழிகளிலும் அதனுடைய தர்ஜுமாக்கள் எங்களுடைய கைவசம் நிரப்பமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஓதி விளங்குவதற்கான ஒரு காலமாக, பயிற்சி காலமாக இவை எடுத்துக்கொள்ள வேண்டும்.